தேவ ஜனங்களே, நான் பொறுமையாய் இருந்தால் தேவன் என்னை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் பொறுமையோடு காத்திருந்தான். ஆகவே அவனை யாரெல்லாம் வெறுத்தார்களோ, யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ, யாரெல்லாம் தள்ளினார்களோ, அவர்கள் முன்னிலையில் அவனுடைய தலை உயர்த்தப்பட்டது. அல்லேலூயா. அவர்கள் உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. அதனால எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு பொறுமை அவசியம். தேவன் நம்மளை உயர்த்துவதற்கு பொறுமை அவசியம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரிப்பதற்கு பொறுமை அவசியம். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, பொறுமை உள்ளவர்களை பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, பொறுமை உள்ளவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். பொறுமை உள்ளவர்களை தேவன் பகையின் நடுவே உயர்த்துகிறார். பொறுமை உள்ளவனை வாக்குத்தத்தம் சுதந்தரித்துக் கொள்கிறான். பொறுமை உள்ளவன் அழிவுக்கு காக்கப்படுகிறான். பொறுமை உள்ளவன் நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்கிறான்.